யா அல்லாஹ், சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகும், அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகும் காட்டிவிடு. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ثم قست قلوبكم من بعد ذلك وهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் நல்வாழ்த்துக்களும் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள், மறுமைநாள் வரைக்கும் தூய்மையான உள்ளத்தோடு சத்தியத்தை பின்பற்றி மூமீன்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கவிருக்கும் ஒவ்வொரு நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியதன் பின்னால் சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 74வது வசனம் உங்கள் முன்னிலையில் ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த வசனத்தினை இன்றைய குதுபாவிற்கு ஒரு தலைப்பாக எடுக்கலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். அனர்த்தமும் அது தரும் படிப்பினையும் என்ற இந்த தலைப்பை உங்களுக்கு தேர்வு செய்திருக்கின்றேன். முதலிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்பதனை பார்ப்போம். சும்ம கஸத் குலூபுக்கும், பின்னர் உங்களது உள்ளங்கள் இறுகிவிட்டன. மின் பஅதி ஸாலிக், இதற்கு பின்னால் ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, கல்லை விட அல்லது அதை விட கடினமாக உங்களது உள்ளங்கள் இறுகிவிட்டன. இன்ன மினல் ஹிஜாரா, நிச்சயமாக கற்களிலே சில கற்கள் லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், அதிலிருந்து தண்ணீர் அது பிளந்து தண்ணீர் ஆறாக ஓடுகிறது. இன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயக்ருஜு மின்ஹுல் மா, இன்னும் சிலது அது அப்படியே பிளந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக இன்னும் சில கற்கள் அப்படியே உருண்டு விழுகின்றன. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை கவனிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டும் அவன் பராமுகமாக இல்லை என்று இந்த வசனம் கூறுகிறது. இது பக்ராவினுடைய 74வது வசனமாகும். சென்ற வருடம் நாம் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 2026 2027 11ஆம் மாதம் 25/11ஆம் மாதம் 27ஆம் தேதி ஒரு அனர்த்தம் நடந்ததாக நாம் அனைவரும் கேள்விப்பட்டோம். கண்டி மாநகரத்தில்
பல குக்கிராமங்களில் அந்த அனர்த்தம் ஏற்பட்ட செய்திகளை நாங்கள் வீடியோக்கள் மூலமாகவும் செய்திகளின் மூலமாகவும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அனர்த்தத்தை அல்லாஹ் தஆலா ஏன் நடத்தி வைத்தான்? அந்த அனர்த்தம் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் முன்னர் உள்ளதா இல்லையா என்பன போன்ற சில விடயங்களை குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா அவன் இன்று நிகழக்கூடிய, நாளை நிகழக்கூடிய, கடந்த காலத்திலே நிகழ்ந்த சகலவற்றையும் பாதுகாத்து நேரம் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றான். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கின்ற போதும் பௌதீக ரீதியாக இருக்கின்ற சிந்தனை கொண்ட மக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை முன்வைப்பார்கள். அந்த காரணங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது சில சந்தர்ப்பங்களிலே அதனை மனிதர்கள் நம்புகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரிக்கக்கூடிய அல்லது அதன் மீது அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி விடுகிறது. நாம் அடிப்படையிலே ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்கள், தூதர்மார்கள், மறுமையினால், வேதம் இவற்றையெல்லாம் கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் எந்தெந்த அம்சங்களில் காணப்பட வேண்டும் என்று ஒரு செய்தியை தந்திருக்கின்றார்கள். நன்மை தீமை நடப்பது கூட அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான் என்று நாம் அனைவரும் நம்பி இருக்கின்றோம். இந்த நம்பிக்கையின் இந்த வட்டத்திற்குள் வரக்கூடிய ஒவ்வொருவனும் சரியாக அதனை நம்புகின்ற போது அவன்தான் உண்மையான ஒரு விசுவாசியாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றான். ஆகவே கடந்த அந்த அனர்த்தம் எங்களில் அதிகமானவர்களுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் அதிகமானவர்களுக்கு அது ஒரு மேலோட்டமான செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதையும் நாம் கவனிக்கும் போது இதிலே செயல் ரீதியாக அவர்களுடைய அமல்கள் ரீதியாக மாற்றங்கள் வருகின்றமானால் நிச்சயமாக அந்த அனர்த்தத்தின் மூலம் அந்த ஆத்மா படிப்பினை பெற்றிருக்கிறது என்பது பொருளாகும். அதே நேரம் எந்த ஆத்மா அதனை கண்டு மேலால் கடந்து செல்கிறதோ அல்லது இது இயற்கையின் நியதி என்று நம்பிவிட்டு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் சென்று விடுகிறதோ அந்த ஆத்மாக்கள் இன்னமும் அதை பற்றி சிந்திக்கவில்லை, திருந்தவில்லை என்பது அதனுடைய மறுபகுதியாகும். ஆகவே முதலாவது நாம் அல்லாஹ்விடத்திலே உறுதியை கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நேரத்தில் மட்டும் பயந்து விட்டு பின்னால் அதனை கடந்து செல்வதற்கிறதே இது ஒரு விசுவாசிக்கு தகுந்த ஒரு செயல் அல்ல. ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு தகுந்த ஒரு காரியம் அல்ல. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட சஹாபாக்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன் ஹிய அதப்பு ஃபீ அயுனிக்கும். நிச்சயமாக நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், செய்துவிட்டு அது கோதுமை இட்டு அதனை முனையை போன்று நினைக்கிறீர்கள். ஆனால் நாம் என்றால் எங்களுடைய காலத்தில் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சில குற்ற செயல்கள் இருக்கின்றனவே எங்களை அது அழித்து ஹலாக்காக்கிவிடும் என்று நாம் நம்பினோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாகிய அந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பாவச் செயல், ஒரு குற்ற செயல் சஹாபாக்களிடத்தில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சமூகத்தையே அது அழித்துவிடும் செயல் என்று அவர்கள் கருதியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இந்த சமுதாயம் சில குற்ற செயல்களை புரிந்துவிட்டு சில குற்றச் செயல்களை செய்துவிட்டு அது மார்க்க ரீதியாகவும் இருக்கலாம், உலக ரீதியாகவும் இருக்கலாம்,
ஆனால் சர்வ சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், முதலாவது அந்த அனர்த்தத்தின் போது நாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அது என்ன? ஒரு பெரும் பாறாங்கல் அல்லாஹ் இந்த பூமியிலே அந்த மலையை முளைக்க செய்த நேரத்திலே அவற்றை வடிவமைத்து விட்டான். நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலே அது வடிவமாகிவிட்டது. அல்லாஹ் தான் வானத்தையும் வானங்களையும் பூமியையும் மலைகளையும் என்ன செய்திருக்கின்றான்? படைத்து எந்த இடத்திற்கு அந்த மலை பொருத்தம், எந்த இடத்திற்கு இந்த பூமி விசாலத்தன்மை பொருத்தம், விரிவுத்தன்மை வேண்டும், எந்த இடத்தில் கடல் அமைய வேண்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ் செவ்வனே அழகாக படைத்து வைத்திருக்கிறான். எனவே இதிலே எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தையும் கொள்வதற்கு முடியவே முடியாது. பாருங்கள், முதலாவது நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அந்த பாறாங்கல், பெரியதொரு பாறாங்கல் மக்கள் எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென அப்படியே அது உருண்டு விழுகிறது, உடைந்து விழுகிறது. இப்போது இதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்றால், பௌதிக ரீதியாக விஞ்ஞான கருத்து பலர்கள் பல காரணங்களை சொல்லுவார்கள். நாத்திகர்கள் இருக்கிறார்கள், இறை நம்பிக்கை அற்றவர்கள் இருக்கிறார்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இறை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லிம் இதனை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நாத்திகன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இதனை எப்படி எடுத்துக்கொள்வான் என்பதை எல்லாம் செய்திகளை பார்க்கின்ற போது நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் தஆலா என்றைக்கோ செப்பனிட்ட அந்த மலை இருக்கிறது, அந்த பெரிய பாறாங்கல் இருக்கிறது, 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 27ஆம் தேதி அது ஏன் விட வேண்டும்? அப்படி இருந்திருக்கலாம் அல்லவா? அல்லாஹ்வுக்கு அதை காப்பாற்ற முடியாதா? முடியாதா? அல்லாஹ்வுக்கு முடியும். ஆனால் அல்லாஹ் அந்த பாறாம் கல்லை அப்படியே விழச் செய்து அதன் மூலம் சில உயிர் சேதங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு படிப்பினை உணர்த்துகிறான். இதிலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமும் படிப்பினை பெற வேண்டும். இது ஏன் நிகழ்ந்தது? இது ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? மறுமை நாள் நெருங்கும் போது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஜர்விக்கின்றான். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா தஸ்பஉஹா ராதிஃபா குலூபுன் யௌமஇதின் வாஜிஃபா. மறுமை நாள் நெருங்கும் போது பூமியிலே அதிகமான குழுக்கள், பூமி நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கங்களை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பூமி அதற்கு ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், மறுமைக்கு முன்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டார்கள். அல்லாஹ் வகையறுத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு பூமியிலே மண்ணரிப்பு ஏற்பட்டதனால் காரணம் சொல்லப்படுகிறது. இவ்வளவு மண்ணரிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த இடத்திலே நில அதிர்வு ஏற்பட்டது. அந்த நில அதிர்வுக்கு இத்தனை தசம் இத்தனைக்கு ஏற்பட்டது. இது 0 தசம் இவ்வளவு, 1 தசம் இவ்வளவு. யார் வகுத்த காரணம்? இது அல்லாஹ் சொன்ன வஹியா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நில அதிர்வு ஏற்படும், அதில் வீதாசாரத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இது பௌதிக ரீதியாக சிந்திக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் சரியாக இருந்தாலும் கூட இவர்கள் கருவிகளை வைத்து கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடியது இருக்கிறது, அது சிறிதோ பெரிதோ அது நடந்தேறும். அது எதற்கு என்றால், நிச்சயமாக ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் இவற்றிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். எந்த ஒரு முஸ்லிமாவது மார்க்கத்தில் இஸ்லாத்தில் பொடுபோக்காக பாராமுகமாக இருக்கிறானா, குற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றானா, அதனை விட்டு உடனடியாக அவன் ஓடிவிட வேண்டும், திருந்துவிட வேண்டும். அல்லாஹ்வின் பால் முற்றிலும் சாய வேண்டும். அல்லாஹ்வும் சூரா சஜ்தாவில் கூறுகிறான், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நிச்சயமாக நாம் அவர்களுக்கு பெரிய பெரிய தண்டனை அல்லாத சின்ன சின்ன தண்டனைகளை கொடுப்போம், வழங்குவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையில் அன்று பெய்த அந்த மழை இருக்கிறது, சுமார் 4 அல்லது 5 நாள் சூரிய உதயம் இல்லாமல் பெய்து கொண்டிருந்தது. இன்னும் 2 நாள் அந்த மழை தொடர்ச்சியாக பெய்திருந்தால் எங்களுடைய திருநாட்டினுடைய கதையை இருந்திருக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி நாடவில்லை போலும். ஏன்?
இதை கொண்டு அல்லாஹ் தஆலா வேறொன்றை நாடுகிறான். சரி, முழுமையாக அளிக்க வேண்டிய இந்த திருநாட்டை நான் ஒரு படிப்பினை பெறுகிறார்களா, சிந்திக்கிறார்களா என்பதற்காக எங்கோ ஒரு மூலையிலே நடத்தி வைத்திருக்கின்றான். வசனம் சொல்லுகிறது, வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் திருந்தும் பொருட்டு, அவர்கள் பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்வின் பால் மீண்டு வரும் பொருட்டு என்ன செய்வான் என்றால் சிறிய சிறிய தண்டனைகளை கொடுக்கிறான், பெரிது அல்ல. எனவே ஒப்பீட்டாளர்கள் பார்க்கும்போது அது ஒரு சிறியது என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கின்ற அந்த அனர்த்தங்களுடைய சில முடிவுகளை பாருங்கள். சில இடங்களிலே மண் மூடிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அரசாங்கம் கூட அந்த மண்ணிலே புதைந்திருக்கின்ற உடைமைகளையோ பொருள்களையோ அந்த ஜனாதாக்களையோ மீட்டுக் கொள்வதற்கு இயலாது என்று கைவிரித்து விடுகிறது. அரசாங்கம் என்றால் எப்படிப்பட்டது? ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை விட அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் என்பது கொஞ்சம் விரிவானது, அது விசாலமானது. அந்த அரசாங்கத்தால் கூட இவற்றில் இருக்கின்ற புதைந்து கிடைக்கின்ற ஜனாதாக்களை மீட்டியெடுக்க முடியாது என்று அவர்கள் கைவிடுகின்றார்கள் என்றால் இது எந்த அளவு பெரிய ஒரு பாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இது நாம் மேலோட்டமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு செய்தியா, அல்லது இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டுமா? பாருங்கள், அங்கே பலவிதமான மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் மொத்தத்தில் நாம் சொல்லிவிட முடியாது அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது எங்களால் சொல்வதற்கு நெருக்கமான ஆதாரம் எதுவும் கிடையாது. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளைக்கு முன்னால் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் என்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பொறுத்தவரையில் ஃபாஜிர், ஃபாசிக், லாலிம், முஜ்ரிம், முஷ்ரிக், காஃபிர், முனாஃபிக் இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சட்ட கோவைகளை சட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்ற போது அந்த வரம்புக்கு உட்பட்டு வாழ்ந்த மனிதன் யார், அந்த வரம்போடு பேணி வாழ்ந்த மனிதன் இருக்கிறானா இல்லையா என்றெல்லாம் சிந்திக்கின்ற போது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்ற நிலைகளில் எத்தனையோ விஷயங்கள் அங்கே பராமுகமாக இருந்திருக்கின்ற செய்திகளும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நிகழ்வு நடக்கின்ற போது அன்று இரவு மக்கள் நிம்மதியாக உறக்கத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அடுத்த நாள் காலை என்னுடைய வேலைகளுக்கு செல்லலாம், தொழிலுக்கு செல்லலாம், என்னுடைய பிள்ளையை பாடசாலை அனுப்பிவிட்டு சொல்லலாம், என்னுடைய பிள்ளை பாடசாலையிலிருந்து கல்வி முடித்துக்கொண்டு வீடு திரும்புகிறான், அவன் ஒரு டாக்டராக வருகிறான், இன்ஜினியராக வருகிறான், எனவே என்னுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்றெல்லாம் சிறகடித்து பறந்த உள்ளங்கள் அன்று இரவு அவர் இரவோடு இரவாக கதையை முடித்து விடுகின்றது. அல்லாஹ் அவர்களுடைய கதையை முடித்து விடுகின்றான். முடித்துவிட்டு இன்னும் சில மனிதர்கள் எப்படி என்றால், ஒரு மனிதன் வெளிநாடு செல்லுகிறான், வெளிநாடு சென்று அந்த வெளிநாட்டிலே உழைத்த தான் எறும்பு போன்று சேகரித்து வந்தவற்றை மனைவி மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், மனைவி மக்களோடு நிம்மதியாக வாழலாம் என்ற மனப்பால் குளித்தவனாக அவன் வந்து சேர்கிறான். ஆனால் வந்து பார்த்தால் அவர் இருந்த வீடே, அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் யாரும் இல்லை. வந்தவரை ஆதரிப்பதற்கோ வந்தவருக்கு ஆறுதல் சொல்லவோ யாரையுமே இல்லாத இழந்த நிலையிலே ஒரு மரத்தினுடைய கொப்பை பிடித்துக் கொண்டு அந்த மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்து பாருங்கள். அப்படியான நிலைமைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுத்திருந்தால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அப்படியான நிலைமையில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கின்றான் என்றால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ஒன்றோ எங்கள் மீது கிருபை செய்திருக்கிறான், அருள் செய்திருக்கிறான், அல்லது அல்லாஹ் எங்களுக்கு தவறையை தந்திருக்கிறான். நாங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று. இதே போன்று இன்னும் அதிகமான குற்றச் செயல்கள், அனாச்சாரங்கள். அன்று விடிய விடிய தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் இருக்கிறது, அந்த மொபைல் போனில் கொண்டு இவ்வளவு அனாச்சாரமான பார்வைகளை பார்த்து கொண்ட அந்த மனிதன், சில மனிதர்கள் வாலிபர்களோ யுவதிகளோ மனிதர்களோ இருந்திருக்கலாம். இன்னும் சில மனிதன் இரவு தொழுகையை தொழுதவனாக, இன்னும் சிலர் சுஜூதில் இருந்தவர்களாக, இன்னும் சிலர் தக்பீர் கட்டியவர்களாக, இப்படி அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று பாருங்கள், இன்னும் சிலர்
ஒரு காலம் வருகின்ற போது அந்த காலத்திலே கொள்ளை வியாபாரம் செய்வார்கள். வியாபாரிகள் இருக்கிறார்களே, அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு குற்றச்செயல் தெரியுமா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்த ஒரு பாவமான காரியம், அளவை நிறுவையில் நீங்கள் மீதம் செலுத்துங்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்து விடாதீர்கள் என்று அவர்களுடைய கூட்டத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆகவே தான் அளவு நிறுவையில் மோசடி செய்தோ அல்லது இருக்கின்ற சாமானை பதுக்கி வைத்து விலை தட்டுப்பாடாகின்ற போது, சாமான் குறைவாகின்ற போது அதை கூடிய விலைக்கு விட்டு மாட மாளிகை கட்டி எத்தனை மாளிகைகள் இருந்திருக்கலாம். அந்த மாளிகைகள் எங்கே? அந்த கட்டடம் எங்கே? இன்னும் ஒரு புது வீட்டை பார்க்கிறோம், வீடு கட்டிய புதுசு, எல்லா வேலை முடிந்து விட்டது, நாளை அல்லது மறுதினம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வது? வீடு குடி போவது. வீட்டில் சந்தோஷமாக மனை மக்களோடு இருக்கலாம் என்று மனக்கோட்டையை கட்டி விட்டான், வீட்டையும் கட்டிக்கொண்டான். ஆனால் வீட்டுக்குள் நுழைய கிடைக்கவில்லை. எவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டம் என்று பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முஸ்லீமுக்கும் அப்படி ஒரு மரணம் வருமா இருந்தால் அவனுக்கு ஆறுதல் என்ன சொல்லும் தெரியுமா? அவன் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஈமான். அந்த ஈமான் அவனுக்கு என்ன செய்யும்? யா அல்லாஹ், உலகத்திலே இது அழிந்து போகக்கூடியது, நான் எப்பவும் நம்பியிருந்தேன், ஆனால் எனக்கு இது மரணம் வருவது சிறந்தது என்று நீ நம்பி இருக்கிற நான் இருக்கிறாய் என்றால் உன்னுடைய எழுத்தில் உள்ளது நடந்திருக்கிறது, இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த இடத்திலே அவனுடைய உயிர் தெரியும். இதே போன்று பாருங்கள், இன்னும் ஒரு செய்தி. 2 திருமண ஏற்பாடு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு திருமண ஏற்பாடாகிறது. இப்போது நாளை திருமணம், அனர்த்தம் ஏற்படுகிறது. அனர்த்தத்திலே அந்த மணமகள் மௌத்தாகி விடுகிறாள். அவள் அகப்பட்டுக் கொள்கிறாள், வெள்ளத்திலோ எப்படியோ அகப்பட்டு கடைசியாக ஜனாசா அவர்களுடைய கையில் கிடைக்கிறது. கையிலே கிடைத்த ஜனாசாவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லடக்கம் செய்துவிட்டு மணமகன் கூறுகிறான், இப்போதுதான் மணமகளாகி என்னுடைய மனைவியை குளிப்பாட்டி அடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமைக்கு இப்படி ஒரு சின்ன அனர்த்தம் ஏற்படுத்தியிருக்கிறது, கொடுத்திருக்கிறது என்றால் இதை விட பின்னால் வரக்கூடியவை எப்படி இருக்கும்? இவற்றை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம்? சமாளிப்பதற்கான ஆயத்தங்கள் என்ன இருக்கிறது? எனவே இதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சும்ம கஸத் குலூபுக்கும், உங்களது உள்ளங்கள் கல்லாய் சமைந்து விட்டன. இது பனு இஸ்ராயீல்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் இருக்கின்றார்களே, அவர்களை குறித்து இறங்கிய ஒரு வசனம். என்ன? ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த கொலை செய்யப்பட்டவர் உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை அடியுங்கள். ஆனால் அவர்கள் உடனே நம்பவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மேல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வதை செய்து கொண்டிருந்தார்கள். யார்? முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து சொல்லுகின்ற போது, ரஹிமல்லாஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவர் பொறுமையாக இருந்து முடித்தார். அந்த கௌம் அவர்களுக்கு பின்னால் ஈமான் கொண்டு உடன்படிக்கை செய்து பைஅத் செய்து வந்த அந்த சமுதாயம் வெற்றி வதைத்தார்கள். கேள்விக்கு மேல் கேள்வி, எதை செய்ய போனாலும். எனவே அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் இங்கு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி? அல்லாஹ் சொல்லுகிறான், என்னதும் அது என்ன மாடு, வாய்விடக்கூடியதா, சிவப்பா, ஆனா, பெண்ணா, நிறம் என்ன, பல கேள்விகள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீங்கள் கேள்விக்கு மேல் கேட்கிறீர்களா, எனவே சீரழிந்து தேடுங்கள் என்று அல்லாஹ் அடைய விட்டான். விட்டு கடைசியிலே ஒரு மஞ்சள் நிற மாடு, மஞ்சளுக்கு வாசான கலந்து கொண்ட மாடு கிடைக்கிறது, அறுக்கிறார்கள், அங்கே காரியத்தை முடிக்கிறார்கள். ஆனால் விருப்பம் இல்லாமல் செய்தார்கள், நம்பிக்கையற்ற நிலையை செய்தார்கள். நபி சொல்லுகிறார் என்று அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. நபி சொல்லுகிறார்கள் வஹி வருகிறது என்று அதிலும் குறை நம்பிக்கை, நிறைகுடம் அல்ல, குறைகுடம். எனவே இப்படி ஒரு ஈமானோடு ஒரு முஸ்லிம் இருப்பானால் நிச்சயமாக இந்த ஈமான் அவனை சொர்க்கம் கொண்டு சேர்த்தார். நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் கல்லாய் சமைந்து விட்டன. மின் பாதி ஸாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து அஸ்வா,
அது கல்லை விட அதை விட கடினமாக இருக்கிறது. வஇன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். சில கற்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து ஆறாக பெருக்கோடும். இன்னும் சில இருக்கின்றன, வமின்ஹா லமா யஷக்கபு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா. அவற்றிலிருந்து பிளந்து சிறு ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கும், தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். வஇன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ். இன்னும் சில கற்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வின் பயத்தால், அல்லாஹ்வின் அச்சத்தால் அப்படியே ஊண்டு கீழே விடுகின்றன. கண்டி மாநகரத்திலே அல்லது அந்த குக்கிராமத்தில் நடந்த சம்பவத்தோடு இதனை ஒப்பிட்டு பாருங்கள். அந்த கல்லு அல்லாஹ்வின் அச்சத்தால் விழுந்திருக்கிறது, அல்லாஹ்வின் பயத்தால் விழுந்திருக்கிறது. இதைத்தான் எங்களுக்கு சொல்ல முடியும், நம்ப முடியும். அல்லாஹ் கல்லில் இருந்த இப்படி சில உதாரணங்களுக்கு தருகிறான் என்றால் எங்களுடைய உள்ளங்கள் கல்லை விட சமைந்து விடக்கூடாது, அதை விட கடினமாகிவிடக் கூடாது. மூசா நபியுடைய கௌமுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உதாரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளங்கள் கல்லை விட கடினமான உள்ளங்கள். உங்களுக்கு நலவு சொன்னாலும் வேறாது, தீமை சொன்னாலும் வேறாது. உங்கள் உள்ளங்கள் கல்லாகிவிட்டது என்று அல்லாஹ் முத்திரை குத்துகிறான். நவுதுபில்லாஹி மின்ஹா. இப்படியான நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாமத்தை உறுதியை பண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே நடந்த அந்த அனர்த்தம் இருக்கிறது, அது எங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இருக்கின்ற எல்லாரும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று எங்களுக்கு ஃபத்வா கொடுக்க முடியாது. எல்லோரும் ஷஹீது தான். அப்படியானால் ஜோசப், அப்புஹாமி, பெர்னாண்டோ இருந்தவர்கள், சிலை வணங்கியவர்கள் எல்லோரும் மண்ணில் மௌத்தா போனார்களா? அவர்களுக்கு அந்த தீர்வு தானா? முஸ்லீம் என்று இருந்திருந்தால் ஒரு முஸ்லீமுக்கு என்ன கூலியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை தீர்த்திருக்கின்றான். ஒருவரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்டனையை, வேதனையை குறிக்கின்ற போது சொல்லுகின்ற போது, ஒரு வேதனை வந்துவிட்டால் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அடிக்கின்ற போது அதிலே நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோரும் அழிவார்கள். ஏனே உலமாக்களுடைய வாதத்தின் அடிப்படையில் அங்கே இருந்தவர்கள் ஷஹீத் என்று வைத்தால் கூட இருக்கின்றவர்கள் அனைத்து பேருமே ஷஹீதா, அது ஒரு கேள்விக்குறி இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, ஆயிஷாவை நான் தனக்கு வந்த சந்தேகத்தை கேட்கிறார்கள். என்ன கேள்வி? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் அது அல்லாஹ்வுடைய ஒரு அவநியாயம் அல்லவா, அநீதி அல்லவா என்ற ஒரு ரீதியில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுப்புகிறது. பிறகு அல்லாஹ்வின் தூதர் பதில் கொடுக்கின்ற போது, நிச்சயமாக அது அல்லாஹ் நாடியது, அல்லாஹ் அவன் செய்ய வேண்டும் என்று நாடினால் அது நடந்தே முடியும். ஆனால் யுபஅஸு அலா நிய்யாதிஹி, எவன் என்ன நம்பிக்கையில், எண்ணத்தில், நீயத்தில் மௌத்தா போனானோ அந்த நீயத்தின் பேரில், நீயத்தின் அடிப்படையில் எழுப்பப்படுவான். எனவே அந்த நடந்து முடிந்த அந்த அனர்த்தம் இருக்கின்றது, எங்களில் பாரிய அனர்த்தத்தை ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أيضا: أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. سورة الملك 16, 17 போன்ற வசனங்களிலே அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் வானத்தில் இருக்கின்றவனை கண்டு அச்சமற்றிருக்கின்றீர்களா? உங்களை பூமிக்குள் சொருகிவிட மாட்டான் என்று அச்சமற்றிருக்கின்றீர்களா? அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அல்லது வானத்தில் இருக்கின்றவனை கண்டு, அந்த அல்லாஹ்வை கண்டு நீங்கள் எப்படி யுர்சில அலைக்கும் ஹாசிபா, உங்கள் மீது கல்மாரி அப்படியே பொழிந்து விட மாட்டான் என்று அச்சமற்றிருக்கின்றீர்களா? ஃபஸதஅலமூன கைஃப நதீர், நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி என்பதனை ஃபஸதஅலமூன், சீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள்.
இந்த நடந்து முடிந்த அந்த அனர்த்தத்தை வைத்து ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானத்தில் இருக்கின்றவன் உங்கள் மீது கல்மாரியை பொழிந்து விட மாட்டான் நம்பிக்கை இருக்கின்றீர்களா? அச்சமற்றிருக்கின்றீர்களா? அல்லது உங்களை பூமியை இரண்டாக பிளந்து பூமிக்குள்ள உங்களை சொருகிவிட மாட்டான் என்று பயமற்றிருக்கின்றீர்களா? சில சந்தர்ப்பத்தில் இந்த தேசத்திலே வாழ்வதற்கு நெருக்கடியான ஒரு மனிதன் அங்குள்ள காட்சிகளையும் கண்டு அந்த பகுதிதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானது, அழகான ரம்மியமான வாழ்க்கை, அதன்பால் சென்றால் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நான் சந்தோஷமாக வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டியிருக்கலாம். அங்கே போனால் இங்கே வர வேண்டும் என்று தோன்றும். அந்த அளவுக்கு சில இடங்கள் அல்லாஹ்வின் அந்த இயற்கை இருக்கின்றது, யாரையும் கவரக்கூடிய அப்படி அல்லாஹ் இயற்கை வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த நிகழ்வின் பின்னால் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நாளை கலேவல அந்த ஊரில் நடந்தது எனது ஊருக்கு நடந்து விடுவோம், எனவே இந்த ஊரிலிருந்து நாம் வேறொரு ஊருக்கு செல்லுவோமா என்று மனிதன் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகமாக மழை பெய்து விட்டால், கடுமையான காற்று அடித்து விட்டால் எப்படி மனிதன் அஞ்சுவான்? இப்போது அந்த ஊரில் நடந்தது எங்களுக்கு நடந்து விடுமா? இது கற்பாறை அல்லவா? ஆம், அந்த கற்பாறைகளுக்கு மேலால் தானே வீடுகளை அமைத்திருக்கிறார்கள். அந்த கல்லில் ஒரு கல்லு தானே அல்லாஹ் சொல்லுகிறான் வெடித்து ஆறாக ஓடுகிறது. அந்த கல்லில் ஒரு கல்லு தானே அப்படியே பிளந்து நீர் சொட்டுகிறது. அந்த கல்லில் ஒரு கல் தானே அப்படியே உருண்டு விழுந்தது. எனவே இன்று அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று ஒரு அச்சத்தோடும் பீதியோடும் வாழ்ந்து கொண்டிருப்பான், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த பயத்தை அச்சத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வின் பால் அவர்கள் மீண்டு வருவதற்காக, அவர்கள் திரும்பி வருவதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஆகவே இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது, அவநம்பிக்கையாகிவிடக்கூடாது. அது கல்பாறை தானே, அது உருண்டு விழுந்தது. நாம் வாழ்வது சமத்தரை, இங்கே நடக்க போகிறது, இங்கு அப்படி நடக்க முடியாது. நேற்று விட முடியுமா? இதோ பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் பூமியை பிளந்து உங்களை பூமிக்குள் சுருகி விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களை பூமிக்குள் சொருகி விடுவோம். அடுத்ததாக சொல்லுகிறான், உங்களுக்கு தலைகளுக்கு மேலால் பாறான் கற்களை கல் மாறியை பொழியச் செய்து உங்களை மௌத்தாக்கி விடுவோம். சக்தி உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வானத்திற்கும் அல்லாஹ்வுடைய பூமிக்கும் இணைந்து கொண்டு நாம் என்ன மனக்கோட்டை கட்டினாலும் அந்த மனக்கோட்டை ஒவ்வொன்றும் நொறுங்கியே தீரும். அல்லாஹ் நொறுக்குவான். ஆகவே அல்லாஹ்வுடைய கடுமையான பிடிக்குள் முஸ்லிம்களாகிய நாங்களும் அகப்பட்டுக் கொள்வதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நல்லுணர்ச்சி பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் தக்வாவையும் அல்லாஹ்வின் அச்சத்தையும் பேணுதலையும் அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பிடியில் இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாப்பான். இதன் பின்னால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் என்னென்ன அனர்த்தம் இருக்கிறதோ தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் பெருமையோடு வாழ்ந்தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுத்தான். கடைசியிலே செல்வம் கிடைத்ததும் நாம் பார்க்கிறோம், செல்வம் கிடைப்பதற்கு முன்னால் மனக்கோட்டை நல்லாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தால் அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன், அங்கு கொடுப்பேன், இங்கு கொடுப்பேன் மனதால் நினைக்கிறான். செல்வம் வந்ததன் பின்னால் அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் வித்தியாசமாக மாறிவிடுகிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் யாராக இருப்பினும் இந்த மனிதனுடைய செய்தி குர்ஆனிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து படிப்பினை பெறுங்கள். அல்லாஹ் தஆலா படிப்பினைகளை குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார். அவர் மோசடி செய்தார், மாறு செய்தார். அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா? பூமிக்கு உத்தரவு கொடுக்கிறான். அவன் பெருத்த பணக்காரன், பெருத்த சொத்துக்காரன். கடைசியிலே
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறக்கிறான். தான் தேடிய சொத்து செல்வம் எல்லாம் என்னுடைய முயற்சியால் தேடியது என்று அந்த மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார். பலகீனமான சில மக்களும் இவருக்கு கொடுத்தது போல் எனக்கும் கிடைக்க வேண்டாமா என்று மேலெண்ணமாக பேசுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பூமிக்குள் அவனை சொருகச் செய்து பூமிக்கு உத்தரவிட்டுகிறான், பூமியே விழுங்கு. காரணம், பெருமை அளிப்பது இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய ரிதா, அதுதான் பெருமை. பரிவட்டம் அவன் போட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய பெருமை என்ற அந்த பரிவட்டத்தை அவன் அணிந்திருக்கிறான். அதில் யார் கை வைத்தாலும் சில வேளை அவர் உடனடியாக கண்டித்து விடுவான், அல்லது காலம் தாழ்த்தியாக கண்டிப்பான். எனவே அல்லாஹ் அன்றைக்கு மக்கள் முன்னிலையில் அந்த மனிதனுக்கு பெரும் செல்வந்தன், அவனுடைய செல்வந்தன் அவனை காப்பாற்றிருக்க வேண்டும், அவனுடைய பொருள் அவனை காப்பாற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா? பூமியை அவனை விழுங்கு என்று உத்தரவிடுகின்றான். அது அப்படியே அவனை விழுங்க ஆரம்பிக்கின்றது. இன்னும் விழுங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த இடம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய இடம். அங்கு நாம் சொல்லும் போதெல்லாம் அவற்றை நினைத்து அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி நிகழ்வுகள் நடந்திருக்கின்ற இடங்களுக்கு நாம் போனால் வேகமாக சென்று விட வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தருகிறார்கள். ஆகவே இப்படி ஒரு மனிதனுக்கு செல்வம் வரும்போது நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் பேட்டி அடித்து விடுகின்றார்கள். இஸ்லாத்தில் இருந்தும் சில வேளை நாம் போக வேண்டுமா? ஆம், ரெடி. நவுதுபில்லாஹி மின்ஹா. இது அல்ல ஈமான். அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து சகலவற்றையும் ஜின்கள், பறவைகள், எறும்பு எல்லாவற்றுடைய மொழியையும் கற்றுக் கொடுத்து அவருக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார். இது ஒன்றும் அவர்களை பராமுகமாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து அவர்களை தூரமாக்கவில்லை. மாற்றமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். இதுதான் ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கும் ஈமான் இல்லாத ஒரு மனிதனுக்கும் இடையில் வித்தியாசமாகும். வந்தால் மாறுவது, இல்லாவிட்டால் இஸ்லாம், இருந்தால் அடுத்த செயல். நவுதுபில்லாஹி மின்ஹா. ஈமானுக்கு அழகிய வழி கிடையாது. ஆகவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எச்சரித்திருக்கின்ற ஒவ்வொரு செய்தியையும் குர்ஆன், சுன்னா ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் படிக்கின்ற போதுதான் நிச்சயமாக தக்வாவோடு, தூய்மையான உள்ளத்தோடு, இஹ்லாஸோடு ஒவ்வொன்றையும் நாம் நெருங்கும் போது அவன் உள்ளங்களை விரிவுபடுத்துவான். ஆகவே வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்நாள் இருக்கிறதே, இதனை நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் செலவழிப்பதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டு செய்தியை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது சத்தியம், வஹி, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதனுடைய அழைப்பு, பணி, கொள்கை விளக்கம், குர்ஆன், சுன்னா. இன்றைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாகி இந்த இரண்டையும் தான் மூலாதாரமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சத்தியத்தில் இணைந்து கொள்ளவில்லையோ நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு செயலில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸதஃபரிகு ஹாதிஹில் மில்லா, இந்த மார்க்கம் 73 கூட்டங்களாக பிரியும், 72 நரகம், ஒன்றுதான் சொர்க்கம் என்று சொன்னார்கள். எனவே அடித்து கூறுகிறோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்றது வஹி, குர்ஆன், சுன்னா, சோனம் சொல்லும் ஒரு கூட்டம். எனவே இந்த செய்தி சுமார் 30-35 வருடங்களாக மக்களுடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது, குத்திக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு புறந்தள்ளிக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிலர் மகனுக்கும் விடுகின்றார்கள். நாளை அவர்களுடைய முடிவு தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹி இது. இதில் யாருக்கும் விளையாட முடியாது, மாற்று கருத்து சொல்ல முடியாது. சாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் மத்ஹப் என்று தரிகாக்களாக பல இயக்கங்களாக பிரிந்திருப்பவர்களும் பல குருட்டு நியாயங்களை கொண்டு வந்து நாங்களும் சொர்க்கம் போகலாம் என்று வெறும் நம்பிக்கை மட்டும் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இந்த நம்பிக்கையை என்ன செய்கிறார்கள்? ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள், விடுங்கள் அவர்களை அல்லாஹ் கூறுகின்றார்.
எனவே இப்படி இந்த நம்பிக்கையோடு இந்த அவநம்பிக்கையோடு பிரயோஜனம் அற்ற ஒன்றோடு நாம் ஒரு காலமும் வாழ்ந்து சொர்க்கம் போக வேண்டும் என்று நினைத்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது செய்தி, இந்த சத்திய ஜமாஅத்துல் முஸ்லிம்களுக்குள் வந்து இதுதான் சத்தியம் என்று தெரிந்ததன் பின்னால் ஏதோ சைத்தானுடைய தூண்டுதல்களால் தவறுதலாக பிழையாக இன்னொருவர் மூலமாக அமீர் மூலமாக எப்படியாவது ஒரு பிழை நடந்து கோபம் ஏற்பட்டு சத்தியத்திலிருந்து தூரமாக இருக்கலாம். ஆனால் தூரமாக இருப்பது சத்தியத்திலிருந்து இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஒருவன் மரணம் வருமானால் அவருடைய மரணம் இருக்கிறது. அவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்ன மௌதது மௌதது ஜாஹிலிய்யா, அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வஹி. இதற்கு முன்னால் எந்த ஒரு நொண்டி சாட்டையும் சொல்லி நாங்கள் தப்பிவிடலாம் என்று யாரும் மனக்கோட்டை கட்டிக்கொள்ளக்கூடாது. சத்தியத்திலிருந்து வெளியேறி சென்றவர்களுக்கு மௌத்து வராத வரைக்கும் அவர்களுக்கு அனுமதி அவகாசத்தை வைத்திருக்கிறார். எனவே இந்த கலவர என்ற அந்த சம்பவம் இருக்கிறது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். நாளை என்னுடைய ஊருக்கு அல்லாஹ் தஆலா பூமியை இரண்டாக பிளந்து எல்லோரும் சொருகிவிட்டான் என்றால் நான் ஒரு முர்த்தத்தாக வல்லவா மரணிக்க வேண்டி வருகிறது. நாவுது பில்லாஹி மின்ஹா, உடனே ஓடோடி வந்து சத்தியத்தின் தலைமையிலே வந்து பையத்தை தூக்கித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது செய்தி, சத்தியத்தை ஏற்றிருக்கின்ற அருமை சகோதரர்களே, வாலிபர்களே, யுவதிகளே, நாம் இருப்பது சத்தியம். யாராலும் இது அசத்தியம் என்று நிரூபிக்க முடியாது. ஆனால் சில வேளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூன்று வகையாக மக்களை பிரித்திருக்கிறான் அல்லவா? வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத், வமின்ஹும் முக்தஸித், வமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹ். இந்த சத்தியத்திற்குள் மூன்று வகை மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று சாபிகுன் பில் கைராத், நன்மையை கொண்டு தீவிரமாக வச்சியக்கூடியவர்கள். இரண்டாவது முக்தஸித், நடுநிலையானவர்கள், தப்பிக்கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை மென்மேலும் நாட வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் மேலும் சிந்திக்க வேண்டும். ஏன் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் கடமையாற்றிய தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை கூட ஜமாஅத்தை தொழுவதை அல்லாஹ்வின் தூதர் கடமையாக்கியிருக்கிறார்கள். எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு முஸ்லிமும் தொழுகைக்கு வராமல் சமூகம் அளிக்காமல் இருக்க முடியாது. இது இஸ்லாத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்பட்டது. இகாமத்து தீன், தீனை நிலைநாட்டுகின்ற போது இது முக்கியமான ஒன்று. தொழுகை மரண தருவாயில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலா 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 என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு உறுதிப்பாட்டை வேண்டினார்கள். நீங்கள் இதில் அசட்டையாகிட்டு விடாதீர்கள், பொறுப்போக்காகிட்டு விடாதீர்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்று வாலிபர்களாக இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்று தங்கள் வாலிபத்தை அடைந்து பிள்ளைகளை திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் அந்த வாலிபர்கள் எல்லாம் இந்த பள்ளி சப்பு நிறைய இருந்து தொழுந்தவர்கள். இன்றைக்கு திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான பிள்ளைகளை அவர்கள் எப்படி வாலிப சிறு பிராயத்தில் தொழுகைக்கு கலந்து கொண்டார்களோ அதே போன்று இந்த தொழுகைக்கு கலந்து கொள்வதற்கு பின்வாங்கக்கூடிய நிலைமையை கவனிக்கின்ற போது வேதனையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் எங்கே? உங்களுடைய சிறுபிராயம் எங்கே? நீங்கள் இந்த சிறுபிராயத்தை இப்படித்தான் கழித்தீர்களா? இல்லை, உங்களுடைய பெற்றோர் உங்களை கையை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். சிலர் ஆர்வத்தோடு வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளையானதும் உங்களுக்கு பிள்ளை குட்டியானதும் இதிலே உங்கள் பிள்ளை பராமுகமாக இருக்கின்றதை நீங்கள் சும்மா விடப்படுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆம், அல்லாஹ்வின் எச்சரிக்கை பயந்து கொள்ளுங்கள். அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கிறவனை பற்றி நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? ஐயஸ்முல்லாரும் பூமிக்கு சொறி கொள்ள மாட்டான் என்று. ஆம், இன்றைக்கு எங்களுக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். எங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது கூடும் குறையும். ஏற்ற புது செய்த புது துணி காலம் சொல்ல சொல்ல அது பழைய துணியாக மாறும். ஆனால் பழைய துணியாக ஆகும் என்பது எங்களுக்கு சாதகமாக சொன்னது அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தானே, ஈமான் ஏற்ற புதுசிக்கு உறுதியாக இருக்கும் புது துணியை போன்று காலம் போக போக நபிதானே சொன்னார்கள் என்ன பழசாகும் என்று. எனவே ஈமான் பழசாகிவிட்டது, இது ஆதாரம் இல்லை. இதனை இப்படி நாம் சிந்தித்து விடக்கூடாது. அப்படி சிந்தித்து நாம் பொடுபோக்காக இருப்போமானால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது.
அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவனை பற்றிய அச்சத்தையும் அவனை பற்றிய விசுவாசத்தையும் ஈமானையும் தர வேண்டும். யா அல்லாஹ், கடந்த காலங்களிலே ஏற்பட்ட அந்த அனர்த்தங்களோ அல்லது உன்னுடைய தண்டனைகளோ அது எங்களை நெருங்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாம் உன்னுடைய தூதர்களை கண்ணால் காணாமல் தூதருடைய வகையை உன்னுடைய ஒளியை வைத்து வகையை வைத்து நாம் நம்பியிருக்கிறோம், பின்பற்றிக் கொண்டோம். எங்களுடைய ஈமானில் ஏதாவது குளறுபடி கோளாறுகள் இருக்குமானால் அவற்றை எங்கள் இனங்காட்டுத்தாயா அல்லாஹ். எங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடந்த காலத்திலும் இந்த நூற்றாண்டிலும் எத்தனை அனர்த்தங்கள் மூலமாக எத்தனை மக்களை நீ இந்த பூமிக்குள் சொருகினாயோ அதே போன்று எங்களை நீ சொருகி வேதனை செய்து விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய தண்டனையிலிருந்து நாம் படிப்பினை பெறுவதற்காக நீ நடத்தியிருப்பது எங்களை மென்மேலும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் ஈமானியர்களாகவும் படிப்பினை பெற்றவர்களாகவும் ஆகுவதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்.